இந்த முத்திரை மூலமாக நம்மளுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய எந்த விதமான கட்டியாக இருந்தாலும் அதை மணிபூரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தொப்புள் பகுதி, நாபிக்கமலம், உந்திக்கமலம், இப்படி பல பேர் உண்டு. அதுக்கு தொப்புள் பகுதியில் இருக்கக்கூடிய இயக்கத்தை, அந்த சக்கரத்தை இயங்க வைப்பதில் இந்த சூரிய முத்திரை பயன்படுகின்றது. இந்த முத்திரையை பயன்படுத்தி நம்ம அநேக விதமான நோய்களிலிருந்து விடுதலை பெறலாம். 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று 1008 தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது. 10/2/2025 திங்கட்கிழமை காலை 7 மணிக்கு, அதாவது 5 மணிக்கு அகோல் பாராயணம் தொடங்குகின்றது. 7 மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது. அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க. 9ஆம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் தீப தரிசனத்தை பார்க்க முடியும், அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும், அருளாளர் பெருமக்களுடைய அருள் நிலைகளை உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஒவ்வொருத்தட்டிருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களா. சூரிய முத்திரை அப்படின்னு பேர். இந்த முத்திரைக்கு பேர் சூரிய முத்திரை அப்படின்னு பேர். மோதிர விரலை உள்ளங்கையில் மடித்து வச்சுட்டு மோதிர விரலுக்கு மேலே கட்டை விரலை பதிச்சுக்கிடணும். ஏனைய 3 விரல்களும் நிமிர்ந்து இருக்கணும். வழக்கம் போல் அமர்வு நிலை, நிமிர்ந்த நிலையில் அமர்ந்து தொடைக்கு மேலே இதை வச்சுக்கணும். இந்த முத்திரை மூலமாக நம்மளுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய எந்த விதமான கட்டியாக இருந்தாலும் அதை கரைக்கும் ஆற்றல் இந்த முத்திரைக்கு உண்டு. ஏன்னா உடல் வெப்பத்தை இது தர்றதுனால கபக்கட்டிலிருந்து இது விடுதலையாகக்கூடியது. இந்த முத்திரை மணிபூரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தொப்புள் பகுதி, நாபிக்கமலம், உந்திக்கமலம், இப்படி பல பேர் உண்டு. அதுக்கு தொப்புள் பகுதியில் இருக்கக்கூடிய இயக்கத்தை, அந்த சக்கரத்தை இயங்க வைப்பதில் இந்த சூரிய முத்திரை பயன்படுகின்றது. இந்த முத்திரையை பயன்படுத்தி நம்ம அநேக விதமான நோய்களிலிருந்து விடுதலை பெறலாம். ஆண் பெண் இருபாலருக்கும் பிறப்புறுப்புகளில் நல்லா வேலை செய்து, அப்புறம் பிசிஓடி அப்படிங்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய, அதாவது கர்ப்பப்பை, அப்புறம் பிரதானமாக அதாவது யுட்ரஸ், ஓவரி ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய நீர்க்கட்டி அப்படிங்கக்கூடியதை கரைப்பதற்கு இம்முத்திரை மிகச்சிறந்த முத்திரை. அப்புறம் நாபிக்கமலத்தில் இயங்குவதால் மணிபூரக சக்கரம் தூண்டப்படுகின்றது. இதுக்கு பேர் சூரிய முத்திரை அப்படின்னு பேர். வெப்ப ஆற்றலை தந்து உடலுக்கு கபக்கட்டு, இந்த பனி நேரத்திலலாம் நீங்கள் எல்லோரும் இந்த முத்திரையை காலையில் 5 நிமிஷம், சாயங்காலம் 5 நிமிஷம். இப்போ நீங்கள் இல்லைம்மா எங்களுக்கு பிறப்புறுப்பில் கட்டி இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது அப்படின்னா அப்போ கட்டாயம் 1 மணி நேரம் செய்யணும். 1 மணி நேரம் செஞ்சு பழகிறவங்க 48 நாளையில் அதை நிறுத்திடலாம். தொப்பையை குறைக்கிறதுக்கு இது மிகச்சிறந்த முத்திரை, தொப்பை குறைவதற்கு. இந்த முத்திரையை நீங்கள் காலை மாலை 2 வேளையும் 1 மணி நேரம் செஞ்சு வரும்போது இது உடல் சூட்டை அதிகரிப்பதனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த முத்திரையோடு சேர்த்து நீர் முத்திரையை நீங்கள் பழகி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உடல் சூடு உங்களை தாக்காமல் பார்த்து கொள்ளலாம். இப்போ இந்த முத்திரைக்கான மந்திரம் ரம் அப்படிங்கக்கூடிய மந்திரம். இது மணிபூரக சக்கரத்தில் வேலை செய்யக்கூடியது. ரம் அப்படிங்கக்கூடிய மந்திரத்தை சொன்னீங்கன்னா இங்கே 10 இதழ் தாமரை, அதாவது முதல்ல 4 இதழ் தாமரை, அடுத்து 6 இதழ் தாமரை, இது 10 இதழ் தாமரை. அப்போ இந்த ஒவ்வொரு இதழ்களிலும் 51 அட்சரங்கள் நம்மளுடைய மூலாதாரத்தில் இருக்குது. ஒவ்வொரு இதழ்களுக்கும், அதாவது ஒவ்வொரு சக்கரத்திலையும் எத்தனை இதழ்கள் இருக்குது, அந்த இதழ்களில் எந்த எழுத்துக்கள் மலர்கின்றது அப்படிங்கிறத பற்றியான சுக்குமங்களை யோக நூல் இதில் வர்ணிச்சிருக்கு. அதன் அடிப்படையில் நம்ம இதை எடுத்திருக்கிறோம். அதனால் இப்போ ரம் அப்படிங்கக்கூடிய மந்திரத்தை சொல்லி இந்த முத்திரையை வச்சவங்கன்னா இது மணிபூரக சக்கரத்தை இயக்கக்கூடியது. ரம் இந்த மந்திரத்தை சொல்லி இது இயல்பாக நீங்கள் சக்கர ஆற்றலுக்குன்னு நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தால் ஒவ்வொரு முத்திரையும் காலையில்
10 நிமிடம், சாயங்காலம் 10 நிமிடம். இந்த 3 முத்திரையும் காலையில் வேணால் 10 நிமிஷம். ஒரு முத்திரைக்கு இன்னொரு முத்திரைக்கும் இடைவெளியில் கைகளை தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு நிமிடம் 2 நிமிடம் இடைவெளி கொடுத்து அடுத்த முத்திரைக்கு நீங்கள் போகலாம். ஆறாதார சக்கரங்களை இயக்கக்கூடியதற்கு இந்த மந்திரமும் இந்த முத்திரைகளும் நன்கு துணை புரிகின்றது. மன ஒடுக்கத்திற்கு நன்றாக வேலை செய்கின்றது. ஒருமைப்பட்ட மனத்தோடு நீங்கள் பூஜையில் இருக்கும்போது உங்களுக்கு நினைத்ததை அனைத்தையும் சாதிக்கக்கூடிய வலிமை உண்டு. அதுக்கு இம்முத்திரைகள் பயன்படுகின்றது.